ஹாய் ஸ்டடி வித் சென்னையில் நீங்கள் கேட்டுட்ருந்த குரூப் 1 மெயின்ஸ் அண்ட் ப்ளஸ் ப்ரிலிம்ஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் என்னென்ன சப்ஜெக்ட் வந்து எவ்வளோ வெயிட்டேஜ் அதை பொறுத்து நான் உங்களுக்கு ஸ்டடி பிளான் வந்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெயின்ஸ் பற்றி தெரிஞ்சுக்குவோம். அதில் மொத்தமாக 4 பேப்பர் இருக்குது. ஃபஸ்ட்டு தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி அண்ட் செகண்ட் பேப்பர் வந்து 250 மார்க்ஸ்க்கு. யூனிட் 1 வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் 100 மார்க்ஸும், யூனிட் 2ல் சோஷியல் யூசேஜ்க்கு 100 மார்க்ஸும், யூனிட் 3ல் எத்திக்ஸ்க்கு வந்து 50 மார்க்ஸு. ஸோ இதில் தெரியும் உங்களுக்கு எதுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இப்போ பேப்பர் 3 வந்து 250 மார்க்ஸ்க்கு இருக்குது. அதில் யூனிட் 1 வந்து பாலிட்டி, யூனிட் 2 வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இது ரெண்டுத்துக்குமே வந்து 100 மார்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் யூனிட் 3 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெரிட்டேஜ், அதாவது யூனிட் 8 இருந்துச்சு இல்லையா அதுக்கு முன்னாடி, அந்த தமிழ் சொசைட்டி, இதுக்கு வந்து 50 மார்க்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி பேப்பர் 4ம் 250 மார்க்ஸ்க்கு நடக்கும். அதில் யூனிட் 1 வந்து ஜியாகிரஃபிக்கு 75 மார்க்ஸும், யூனிட் 2 வந்து என்விரான்மெண்ட் பயோடைவர்சிட்டி, இதுக்கு 75 மார்க்ஸும், யூனிட் 3 எக்கனாமிக்ஸ் இருக்குது. இந்த எக்கனாமிக்ஸ்க்கு வந்து 100 மார்க்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து அப்படியே ப்ரிலிம்ஸில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ், அதாவது சயின்ஸ், ஜென்ரல் சயின்ஸில் வந்து 10 கொஷின்ஸ் தான். மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா 75 கொஷின்ஸ் வந்து சயின்ஸில் வந்து 100 கொஷின்ஸ் வந்து கேட்குறா, அதாவது 100 மார்க்ஸ்க்கு. அண்ட் ஜியாகிரஃபி வந்து பார்த்திங்கன்னா 10 கொஷின். அதே மாதிரி மெயின்ஸ்லேயுமே வந்து 75 மார்க்ஸ்க்கு. அண்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் பார்த்திங்கன்னா 25 கொஷின்ஸ் ப்ரிலிம்ஸில் கேட்குறாங்க. சேம் 100 கொஷின்ஸ் வந்து ப்ரிலிம்ஸில். அதே மாதிரி பாலிட்டி வந்து 40 கொஷின்ஸ், அதுலேயும் 100 கொஷின்ஸ். எக்கனாமிக்ஸ் இதில் 50 கொஷின்ஸ் அண்ட் மெயின்ஸில் 100 கொஷின்ஸ். அதே மாதிரி யூனிட் 8ல் வந்துட்டு 40 கொஷின்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ்லேயும் 50 கொஷின்ஸ் வந்து மெயின்ஸ்லேயும் கேட்குறாங்க. ஸோ இதில் வெயிட்டேஜ் பொறுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் வந்து நீங்கள் அதிக கவனம் கொடுக்கணும். ஏன்னா அதில் 125 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும். பாலிட்டி பொறுத்த வரைக்கும் 40 கொஷின்ஸ் ப்ளஸ் 140. எக்கனாமிக்ஸில் வந்து 50 + 100, அதாவது மெயின்ஸையும் ப்ரிலிம்ஸையுமே வந்து நீங்கள் சேர்த்து படிக்கணும். அதுக்காக தான் நான் ரெண்டுத்துலேயும் இருக்கிற வெயிட்டேஜை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா 120 டேஸ் இருக்குது. இந்த 120 டேஸை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிட்டு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸோட காமன் டாபிக்ஸாக இருக்கிறத ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மெயின்ஸ்க்கு ஆக்சுவலாக ப்ரிலிம்ஸில் இருக்கிறது எல்லாமே வந்து மெயின்ஸில் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபெப் 12லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறேன். எக்கனாமிக்ஸ் அதே மாதிரி டெய்லி வந்து மேக்ஸுக்கும் வந்து நம்ம டைம் கொடுத்துருக்குறோம். நீங்கள் படிக்கும் பொழுதே மெயின்ஸுக்கும் சேர்த்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நிறைய டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும் மெயின்ஸில் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ 12லேருந்து நாங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டா குரூப் 1 வந்து கிளியர் பண்ணிட முடியுமா அப்படின்னு. நான் ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லேயும் சொன்ன ஒரே விஷயம்தான், ப்ராப்பர் கைடன்ஸ், ப்ராப்பர் மெட்டீரியல்ஸ், ப்ராப்பர் டைம், இந்த 3ம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த 120 டேஸில் ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். குரூப் 1 கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா குரூப் 1ல் வந்து ஒரு காம்படிஷன் கம்மி. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, அது குரூப் 4ல் வந்து நீங்கள் 170 அபவ் எடுத்தாலே யோசிக்கணும், கிடைக்குமா, வேலை கிடைக்குமான்னு யோசிக்கணும். இதில் வந்து 140ங்கிறதே வந்து ஒரு சேஃப் ஜோன் தான். அப்போ அந்த 140 எடுக்கிறதுக்கு நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்டில் வந்து நல்ல கவனம் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிறதுல நீங்கள் கவனம் கொடுத்து படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அதுலேருந்து ஒரு கொஷின் கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து அதுக்கு நல்ல அழுத்தம் கொடுத்து படிக்கணும். நான் வெயிட்டேஜ் வந்து இதுக்கு அதிகமாக இருக்குது, நான் அதை ஃபஸ்ட்டு படிக்கிறேன்ட்டு நீங்கள் அதை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிட்டிங்கன்னா அதை விட்டுடாமல் டெய்லி அந்த சப்ஜெக்ட்ஸை வந்து படிக்கணும். அப்படி இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ், பாலிட்டி அண்ட் ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூனிட் 6. ஸோ நீங்கள் இந்த 4யும் வந்து ஃபுல் தரோ பண்ணிட்டீங்க அப்படின்னா மினிமம் 140 to 150 நீங்கள் எடுத்துடலாம். ஸோ மேக்ஸ் நம்மளுக்கு வந்து டெய்லி முக்கியம். அதனால தான் நான் இந்த ஸ்டடி பிளான்லேயுமே வந்து டெய்லி மேக்ஸுக்கும் டைம் கொடுக்க சொல்லி போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா
ஸ்டடி இதில் இருக்கிற டாபிக்ஸுமே வந்து நீங்கள் சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ணிடுற மாதிரி தான் நான் வந்து இந்த ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 25 வந்துட்டு உங்களுக்கு ஸ்டடீஸ்லாம் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ரிவிஷன் தான் இருக்கும். அதே மாதிரி மே 30க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 30 டெஸ்ட் இருக்கும். நீங்கள் இந்த 30 டெஸ்ட்டை வந்து எழுதி என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது உங்களை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு எங்கே தப்பு பண்ணுறீங்கன்னு உங்களை அனலைஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஜூன் 11க்குள்ளேயே நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்ட் பிளான் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். அண்ட் ஜூன் 12 வந்து நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டு ஜூன் 13th வந்து எக்ஸாம் எழுதிடலாம். ஸோ ஆல் த பெஸ்ட். Try this.